ரித்துவோட கேங்கு பாருங்கள் எத்தனை பேருன்னு. இன்றைக்கி சண்டே லீவு, அதனால் ரித்துவை சைக்கிள் ஓட்ட வைக்கலான்னு அவங்க மம்மியை வெளியே கூப்பிட்டு வந்திருக்காங்க. இது பாருங்கள், அங்கே தெரியுது பாருங்கள், அங்கே லைட் வெளிச்சத்தில், அதுதான் எங்கள் கடை. நாங்கள் வந்து மெஸ் வச்சுருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நிறையா குழந்தைங்க சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஆசை வந்துருச்சு. அதை பார்த்தோன்னே அவனும் அந்த சைக்கிள் ஓட்டணும்னு சொல்லிவிட்டு வீட்டில் வச்சுருக்க சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்க அத்தனை பேர் எவ்வளோ அழகழகாக சைக்கிள் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். பார்க்கவே அழகாக இருக்குது. ரித்தி எவ்வளோ அழகாக ஓட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் சைக்கிள். அவ்வளோ வேகமாக அவசரமாக ஓட்டிகிட்டு வரணுமா? வழி விடு, பைக் வருது. ரித்து ஓரமாக போ. வெரி குட். ஆட்டோ வருது, ஓரமாக போ. ஓரமாக வாங்களா, ஓரமாக வாங்களா, ஓரமாக வாங்க, ஓரமாக வாங்க, ஓரமாக வாங்க. ஐயோ, அங்கே பாரு. ஒரே டிராஃபிக் பண்ணுறானுங்க வேறு லைனாக. ஒரே டிராஃபிக்கு. ரித்தி ஸ்லோவாக போடா. சைக்கிள் என்னாச்சு? ரித்துவோட சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா செயின் கண்டுருச்சு பாவம். அதனால் ரொம்ப சேடாக வந்துட்டுருக்காரு. இப்போ டபுள்ஸ் அடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. அது செட் ஆகாது. அவனும் குழந்தை, அவனும் ஓட்ட முடியாது, டபுள்ஸ்லாம் அடிக்க முடியாது. அதனால் அவனை கூப்பிட்டு வீட்டுக்கு போகலாம் சாப்பிட்றதுக்கு. இப்போ கடைக்கு வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ ஃபோன் இல்லாமல் சாப்பிட மாட்டான். வீடாக இருந்தால் பரவாயில்ல, நாங்கள் கடையில் இருக்கோம். ஃபோனை பார்த்துட்டே சாப்பிட்றோம். இந்த ஃபோன் இருந்தால் தான் இப்போதைக்கு சாப்பிட்றோம். ஃபோன் கொடுக்கலான்னு டாக்டர் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் கொஞ்ச நேரம் அவன் சாப்பிட வைக்கிறதுக்கு வேறு வழி தெரியல. அதனால் ஃபோனை கொடுத்துருக்காரு. அவனே பாருங்கள் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க மொபைல் ஃபோனை. அவனே அவனுக்கு வேணுங்கிறத யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணிடுவான். அவ்வளோதான். இப்போ சாப்பிட்டு முடிக்க போகிறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து தூங்க போகிறான். நாளைக்கு ஃபுல் டே ஸ்கூலு. 1 வீக் ஸ்கூல் போனான், 1 வீக்கும் ஆஃப் டே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டே ஸ்கூல் அவனுக்கு நாளையிலேருந்து தான். அதாவது மண்டே, இன்றைக்கி அவனுக்கு ஸ்கூலு. ஸோ அவனுக்கு நாளையிலேருந்து புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போகிறான்னு தெரியல, சாப்பிடுவானான்னு தெரியல, என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஒரே கவலையாக இருக்குது. இன்றைக்கி 3:30 மணிக்கு வந்துடுவான். இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன்.